பாருங்க, நல்லா அடி பிடிக்காமல் தம்மு நல்லா வந்திருக்குதுங்க. வணக்கம், வந்தனா, நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் கேஜிஆர். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முழு காடை பிரியாணி பண்ண போகிறேங்க. வாங்க, செம்மையாக சமைச்சு அருமையாக சாப்பிட்லாம். காடை தோல் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். காடை தோல் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ தயிர் கொஞ்சம், மிளகாய் பொடி, எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அடுத்ததாக வந்து பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ எடுத்துருக்குங்க. 1 கிலோ ஏன் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 காடை எடுத்துருக்கோம். 1 கிலோ ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 7 பேர் சாப்பிட்லாம். அதனால் வந்து ஒரு அளவுக்காக எடுத்துருக்கோம். நூறு ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வேக்காடு வந்துருச்சுங்க. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்தது எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. ஒரு அரை கைப்பிடி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வெந்துருச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. காடையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காடை நல்லா வெந்துருச்சுங்க. 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்து தம் பதத்துக்கு வந்துருச்சுங்க. தம் போட்டுக்கலாம். தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அருமையாக தம்மாக இருக்குது. இப்போ வந்து லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் தம்மு நல்லா வந்துருக்குதுங்க. பிரியாணி வாசனை சும்மா மூக்க தொலைக்குதுங்க. இறக்குறோம், ஒரு புழக்கிறோம். வாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க. காடை பிரியாணிங்க செம்மையாக இருந்தது. காடை பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுக்கு வலு சேர்க்கும், கண் பார்வைக்கு உதவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு போகிறவங்கள வந்து எடுத்துக்கலாம். இது சூடு கிடையாது. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.